உங்களுடைய நாவு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களா இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமையுடைய உயிர் அபிசாயுடைய பட்டயத்தில் இருக்கு. ஆனால் அந்த பட்டயத்தில் உயிர் வர்றதும் வராததும் தாவீதுடைய நாவுல. நான் இன்னொன்று சொல்லட்டுங்க. அப்போ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்ங்கிறது இவன் நம்ம பீரோ சாவி கதவு சாவி இருக்குல்ல, அப்படி கிடையாது. இந்த திறவுகோள் உங்களுடைய நாவு என்பது தான். உங்கள் நாவை வச்சு நீங்கள் பூட்டனாலும் பூட்டலாம், திறக்கனாலும் பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய நாவு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களா இருக்குது. இப்போ பாருங்களேன், தாவீது நீ சாவதில்லைன்னா அவன் சாவ மாட்டான். நீ சாகவே சாவாயின்னா அடுத்த செகண்டே. இப்ப தாவீது தன்னுடைய நாவை உபயோகித்து நீ சாவதில்லை அப்படின்னே அபிசாய் பட்டயத்தை என்ன பண்ணல, எடுக்கல. இப்ப ஒருவேளை தாவீது நீ சாகவே சாவாய், நீ என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் உன் தலையில இன்னைக்கு என் கையால சாவுன்னு எழுதியிருக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அபிசாய் பட்டயம் உரைய விட்டு என்ன பண்ணிருக்கும், வெளியில வந்திருக்கும், அவன் கழுத்தை அறுத்திருக்கும். உண்மையா இல்லையா? இப்போ தாவீது ஒரு வார்த்தையை உச்சரிச்ச உடனே அதை செய்வதற்கு அபிசாய் வேலை பார்ப்பான்னா, உங்களுடைய நாவுக்கும் அதிகாரம் இருக்கு. நீங்க சொல்லும் போதும் உங்களுக்கான தூதன் இறங்கி வந்து உங்களுக்கான வேலைகளை. இப்ப இதுவரைக்கும் ஜீவன் இயல்பா அவருக்கு நடந்துகிட்டே இருக்கு. இப்ப ஜீவன், இது யாரு கொடுத்த ஜீவன்? இனிமே தாவீது கொடுத்த ஜீவன். கையை தட்டுங்க. இதுக்கு அப்புறமா சீமை எவ்வளவு நாள் வாழ்ந்தாரோ இது தாவீதின் நாவினால். கொஞ்சம் அவ்வளோதான். அந்த நாவை நீ செத்தட மோன அப்படின்றதானே செத்துருப்பான். நீ சாவதில்லை அப்படின்னாரு, சாவதில்லை. அப்போ பரலோக ராஜ்யம் அப்படின்னோடனே நீங்கள் என்னமோ பெருசாக நினைச்சிடாதீங்க. உங்கள் நாவில் கொண்டாந்து வச்சிருக்காரு. கையை தட்டுங்க. இது எத்தனை பேருக்கு இது புரியும்? என் நாவு தான் ராஜ்யத்தை உண்டாக்குகிறது. என் மரணத்தின் ஜீவனை நாவு என்ன செய்ய தீர்மானிக்குதா? அப்போ இன்னொரு வசனமே இருக்க, மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை ஒருமனப்பட்டா திறவுகோல் உங்கள்கிட்ட என்ன செய்யுது இருக்கு. அடுத்து எது திறவுகோல்? நாவு. உங்க ஒவ்வொருடைய நாவும் திறவுகோலா என்ன செய்யுது? உங்களுக்கான ஐஸ்வர்யத்தை திறக்கிற திறவுகோல் உங்களுடைய நாவு.